வணக்கம் பானு. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் பணிபுரிந்து வந்தார். மேயரின் கணவர் யுவராஜ் பல்வேறு வார்டுகளில் சென்று அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் தெரிவித்த போது அவரது கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வார்டுகளில் அத்தியாவசிய தேவைகளான பாதாள சாக்கடை, கழிவுநீர் கசிவு சரி செய்தல், குப்பைகள் அகற்றுதல் போன்ற அடிப்படை பணிகளை கூட செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் வார்டுகளில் மோசமான நிலை நிலவுகிறது எனவும் மாமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்றனர். இந்த மேயர் தொடர்ந்து பணியில் நீடித்தால் தங்கள் வார்டுகளில் எவ்வித பணிகளும் நிறைவேற்ற முடியாது என கூறி கடந்த மாதம் 7ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை அலுவலகத்துக்கு சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதன் பின்பு மேயர் இது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற மனுவினை தபால் மூலமாக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனை அவர்களை தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த மாநகராட்சி ஆணையர் அதாவது சில விதிகளுக்கு உட்பட்டு தபாலின் மூலம் மனுவினை ஏற்றுக்கொள்ளப்படாது என கூறி நேரில் வந்து மனு அளிக்க வேண்டும் எனவும் மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார். அதன் பெயரில் ஆணையரை சந்தித்து மனு அளிக்க செல்லும் பொழுது மாமன்ற உறுப்பினர்கள் மனு எடுத்து வருவதை அறிந்த ஆணையர் அன்று விடுப்பு எடுத்துள்ளார். அதாவது சில சட்ட விதிகளை கூறி இந்த மனுவினை பெறாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. மீண்டும் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரும் மனு அளித்து 1 மாதம் காலம் கடந்து இதுவரையில் மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்காமல் மேயருக்கு சாதகமாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி ஆணையரை பணி மாற்றம் செய்தும் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றொரு ஆணையரை வைத்து நடத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து தற்போது அதாவது ஒரு 5 மணி அளவில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வரும் 29ஆம் தேதி நடத்தப்படும் என மாநகராட்சி ஆணையர் மாமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு நகல் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் திமுக உள்பட 33 எதிர்ப்பு கவுன்சிலர்கள் தொடர்ந்து போர்க்கொடி எடுத்து வருகிறார். குறிப்பாக 51 வார்டுகள் கொண்ட இந்த மாமன்றத்தில் 37 மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது போர்க்கொடி எழுப்பியுள்ளார். பானு, விவரங்களுக்கு நன்றி மனோகர்.